இன்றைக்கு இரண்டு விதமான வாழ்க்கை இந்த பூமியிலே உலக ஜனங்கள் எல்லா மதமும் உட்பட கிறிஸ்தவ தள்ளுபடியல்ல சகலரும் ரெண்டு வாழ்க்கையில ஒன்றுலதான் ஜீவிக்கலாம். இரண்டு விதமான வாழ்க்கை. தேவன் தம்முடைய வாழ்க்கையை கொடுக்க இருந்தால் ஆதாம் எவள் ஆதி மனுஷர்களை உண்டாக்கின பொழுது அது உயர்ந்த தேவனின் கட்டளையை மீறி பிசாசின் பொய்யான சொற்களை கேட்டு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். மனுஷன் ஆதாம் என்றால் மனுஷன் வஞ்சிக்கப்படவில்லை. இரண்டு பேரும் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை பிசாசின் வாழ்க்கை. கட்டளையை மீறுவதே பாவம். அவர் கொடுத்த ஒரு கட்டளை ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறி தவிர்க்கப்பட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டு நீங்கள் சாவதில்லை தேவன் சொன்னதுக்கு எதிர்மாறாய் சொல்லி ஏவாள் அதை நம்பி 98% கிறிஸ்தவ சபைகள் உலகெங்கும் 40,000 சபை பாகுபாடுகள் இருக்கிறது. அவர்கள் நம்பின மாதிரி ஏவாள் நம்பினதை இன்று வரை பாவத்திலே விழுந்து பாவம் மரணத்தை கொண்டு வந்து பாவத்தின் சம்பளம் முடிவு மரணம். ரோமர் 6:23. மரணம் இயற்கையான காரியம் அல்ல, தேவன் கொடுக்கவும் இல்லை, கட்டளையை மீறியபடியால் வந்த காரியம். ஆதாம் ஏவாளின் மூலம் அதன் பிறகு வந்த மனித குலம் அனைத்தும் அந்த பாவ சுவாபத்தோடு மரணத்துக்குள்ளாகி தேவன் நியமிக்காத ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டார்கள். ஆதாமின் வாழ்க்கை என்று சொல்லலாம், அல்லது இவ்வுலக வாழ்க்கை. உலகத்தின் அதிபதியாகி பிசாசு இப்பொழுது இந்த நாள் வரை இயேசுவ வரும் வரை அவன் ஆளுகை செய்து கொண்டிருப்பார். இது இயேசுவின் வார்த்தையினால் வாயினால் வந்த சொற்கள். எல்லா தேசங்களையும் ஆளுகிறவன். அநேக தரக போட்டிருக்கிறோம் அந்த வார்த்தைகளை எடுத்த பை எழுதி
பிசாசுதான் இந்த உலகத்துக்கு அதிபதி. சரி, அப்ப இந்த உலக ஜனங்கள் எல்லாமே தேவன் நியமிக்காத, தேவனால் கொடுக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதங்கள் எல்லாம் இயேசுவின் வாழ்க்கையை பெறாத கிறிஸ்தவர்கள் எல்லாம், நான் சொன்னேன் 40,000 பிரிவினைகள் உண்டு, சபை பிரிவினைகள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் அது கிரேக்க புரஜாதியாரால் கொடுக்கப்பட்ட தலைப்பு பெயர். தேவன் யாரையும் கிறிஸ்தவன் என்று அழைப்பதில்லை. இயேசுவா பேசும் பொழுது சொன்னான், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் குரலை கேட்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவள் என்படுகிறவர்களுக்கு கிறிஸ்தவ மதம், கிறிஸ்டியன், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கேள்வி உண்டு, அவருடைய ஆடுகளில் நீ ஒரு ஆளா? அவர் குரல் கேட்டு நாளாம் பின்னால போகிறாயா? அவர் உண்மை உள்ளவர், அவரே உண்மை. அவருக்கு பின்னால போற நீ உண்மையாக இருக்க வேண்டும், அல்லது நீ அவர் ஆடுகளில் ஒன்று அல்ல. இரண்டு வாழ்க்கை, ஆதாம் ஏவாளின் மூலம் வந்த வாழ்க்கை, உலக ஜனம் அனைத்தும் கிறிஸ்தவர்கள் உட்பட. அடுத்தது மனம் திரும்பி உலகத்தில் இருந்து முன்னறிவின்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அதி உயர்ந்த தேவனால் அவர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அதே ஒரு பாபம். யோவான் 17 2 டாடி நேரம் வந்தது, நேருமுடைய மகனுக்கு கொடுத்த யாவருக்கும் அவர் நித்திய வாழ்வை கொடுக்கும்படி ராஜ்யத்தின் வாழ்க்கை மனுஷர் யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய மகன் உம்மை மகிமைப்படுத்தபடிக்கு நீர் உம்முடைய மகனை மகிமைப்படுத்தும்.
மிக தெளிவாக இயேசுவா மரத்திலே அறையப்பட்டு மரிப்பதற்கு முன்பாக கெத்செமனேயிலே டாடியோடு பேசிய வார்த்தையிலே, நீர் எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படி அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், இடையிலே விட்டுப்பட்டு போகலாம். That he may give eternal life. He may. அவர் கொடுத்த ஆக்களுக்கு அவர் கையிலே நித்திய வாழ்வை கொடுக்கும்படி அவர்களை இதை பெற்று முடிவு என்ன காத்திருக்கும். இந்த உலக வாழ்க்கை ஒருக்கா வெளிச்சம் கிடைத்தது. ஆகையால் இயேசுவ வரும் வரை அல்லது மரிக்கும் வரை கிறிஸ்தவ பாஷையில் ரட்சிக்கப்பட்டேன். நான் பாவி அல்ல. இதெல்லாம் வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, யூரோப்பால வந்த பைத்தியமான போதனைகள் அங்கிருந்து எல்லா இடத்தையும் பரவி ஆசியா நாடுகளுக்கு வந்து கையெழுத்தி ஒருக்கா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவன் எல்லாரும் ரட்சிப்பு, சுத்த வஞ்சிப்பு. இதுதான் இன்றைய கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். அதனால்தான் இவ்வளவு கோபமும் விரக்தியும் புறங்கூறுதலும் துரோகிகளும் கள்ளர்களும். கள்ள கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கள்ள போதையர்கள், பணம் களவெடுக்கிறவர்கள், காணி பூமியை களவெடுக்கிறவர்கள், வெளியாரை போதையர்கள். இரண்டு விதமான வாழ்க்கை. நீ எதிலே இருக்கிறாய்? இயேசுவா சொன்னார், நானே வாழ்க்கை. யோகானன் 14:6. இயேசுவா சொன்னார், நானே உலகத்து கோழி. எனக்கு பின்னாலே வருகிறவன் இருளிலே வாழாமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறபடியால் அல்ல, ஒரு கிறிஸ்தவ கூட்டம் என்று ஒரு மண்டபத்துக்குள்ளே போகிறபடியால் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்தபடியால் அல்ல, உன் பெயர் மாற்றப்பட்டபடியால் அல்ல, அவரது வாழ்க்கையாகிய ஒளி உள்ளே வந்திருக்க வேண்டும். உள் மனுஷன் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அவரது வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கும். எம்மாவு தெருவிலை
அவர் பேசிய நேரம் அவர்கள் உள்ளான இருதயம், மனம், உணர்ச்சிகள் கொழுந்து விட்டு எரிந்தது. உணர்ச்சிகள் அப்படியே கசைக்கு பிழிஞ்ச மாதிரி. அது எந்த தேவன் உயிர் தழுமிய இயேசுவுக்குள்ளாக இருந்தார். இந்த ரெண்டு பேரையும் சீஷர்களை சந்திக்க இயேசுவா வந்தார். அந்த தெருவினால் see, when the word of God, தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் அது வெளிச்சம் கொடுக்கும் பொழுது சும்மா இப்படி இருந்து கேட்க மாட்டாங்க. ஒருவேளை சிலருக்கு அழுகை வரும், சிலருக்கு மேல் செலுத்தப்போம். அவர்களை போல உள்ளுக்கு உணர்ச்சிகள் கொழுந்து விட்டு எரிகிறது மாதிரி. அது ஒரு அனுபவம். அதுக்கு தான் பேசி கேட்கப்பட மாட்டான். வந்து எடுத்து போடுவான். வழியோரம் அடுத்தது மனம் திருப்ப விட மாட்டான். உன் இருதயம் கல்லுகள், கற்பாறை அல்லது முட்கள் நிறைந்தது, பாவங்கள், கவலைகள், பிரச்சனைகள், அசுத்தாவிகள், ஒளிந்திருக்கும் ஆவிகள். அந்த வார்த்தை விழுந்து முளைக்காதபடி 4 நிலங்களிலே வழியோரம், கற்பாறை, முட்புதர், நல்ல நிலம். முதல் 3 அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஏன்? இயேசுவாகிய விதை அங்கே இல்லை. இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவ சபை என்று உலகெங்கும் அதுக்குள்ளே தான் இருப்பார்கள். வெள்ளக்காரன், கருவர், பிரவுன், இந்தியன், ஸ்ரீலங்கன் எல்லாம். அவர்கள் காதுகள் கடிக்க பிரசங்கமா தேவையாயிருந்து ஏதோ முக்காடு போட்டா காணும், அல்லது பைபிளை கொண்டு போனா காணும், பைபிளை வாசிச்சா காணும். அவர்களுக்கு ஒரு விதையும் இல்லை, அனுபவம் இல்லை, வாழ்க்கை இல்லை. இவர்கள் முதல் 3 பேரையும் இயேசுவா என்ன சொல்லுவார் தெரியுமா? I do not know you. Where are you from? மொழி எனக்கு தெரியாது. No. ரெண்டு வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை. தேவன் மனம் திரும்பி அவர் ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வழியை காண்பிக்கிறார். அது வேறொரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வளர்ந்து கொண்டு போகும். விதை முளையாகி, முளை இன்னும் கொஞ்சம் இலைகளோடு வந்து அதுக்கு பிறகு செடியாகிறது. அதுக்கு பிறகு மரம் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் தேவனுடைய அற்புதமான வாழ்க்கை.
நல்ல கனி கொடாத மரம் எல்லாமே வெட்டுண்டு அக்கினியிலே நெருப்பிலே போடப்படும். மரம் மனுஷர்கள், ராஜ்யத்திலே பலம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவிதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஆதாமின் வாழ்க்கை போக்கு நாங்கள் எல்லாருமே முன்பு ஜீவித்த வாழ்க்கை போக்கு, ஜபத்தோடுகள் மனம் திரும்பிய நிலையிலேகள் இந்த வார்த்தை உன்னை வந்து தட்டிவிடலாம். செத்து போயிருக்கிற உன்னை ஒரு தரமும் பிரயாசிக்கப்படாத மனுஷர்கள், மனுஷிகள், வாலிபர் கூட்டம், கிறிஸ்தவ சபை எனப்பட்ட சர்ச் உலகெங்கும் கும்பல் கும்பலாக இருக்கிறார்கள். ஒரு தரம் பிரயாசிக்கப்படவில்லை. அதாவது இருள் சூழ்ந்த அவர்கள் இருதயத்திலே வார்த்தையாகிய வெளிச்சம் உள்ளே வரவில்லை. உனக்கு வந்ததா? மாற்றம் வந்ததா? அனுபவப்பட்டாயா? ஒரு வாழ்க்கை தேவனுடைய மகனின் வாழ்க்கை. அது ஒரு அனுபவம். என்ன நடந்தது? இருளிலே உட்கார்ந்திருந்த அந்த மனுஷன் வெறும் கிறிஸ்தவன் என்ற ஒரு வழியை பின்பற்றி கத்தோலிக்கனோ, ஆங்கிலிக்கனோ, மெதடிஸ்டோ அல்லது எந்த சபையோ, ஏஓஜியோ ஒரு வெளிச்சமும் வரவில்லை. அப்படியா இருந்தால் ஒரு நாள் சடுதியாக வெளிச்சம் வந்தது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி இது நடந்திருக்கலாம். பவுலுக்கு உள்ளே வெளிச்சம் வரவில்லை. இயேசு அவனை சந்திக்கும் வரை அது ஒரு அனுபவம். எழுந்து போனது பவுல் வந்த பவுலாக அல்ல. இயேசுவின் அன்புக்கு அடிமையான அவருடைய சீஷர்களை கொண்டு போய் துன்புறுத்தி சிறையிலே போட்டுக் கொண்டிருந்தார். எத்தனை வருஷமாய் உன் சபையில இருக்கிறாய்? எத்தனை வருஷம் நான் அது நீ கத்தோலிக்கன், மெதடிஸ்ட், ஏஓஜி, பிபிஎம், நான் டங் டாக்கிங், born again புழுகிறத விட்டு உனக்கு அனுபவம் கிடைச்சதா?
இயேசுவா உண்மையானவன் உள்ளே வந்தாரா? மகனை உடையவன் வாழ்க்கையை உடையவன். மகன் இயேசுவா இல்லாதவன் வாழ்க்கை இல்லாதவன். கிறிஸ்தவன் என்று சொல்றதை, அந்நிய பாஷை பேசுகிற என்று சொல்றதை, புழுகி தெருகிறதை விட்டுப்படுவாய். எனக்கு வந்த எல்லா லாபத்தையும் சகலத்தையும் படிப்பு அந்தஸ்து பரிசேயரில் ஒருவனாக எல்லாம் இயேசுவாவுக்காக குப்பையாக விட்டேன். பவுலின் அறிக்கை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். Don't play the fool. It's your life. இப்ப சும்மா போய் கிழிச்சு தெரியலாம், அதையும் இதையும் சொல்லி. அவர்கள் எண்ணம் என்ன? அப்படியாய் அவர்கள் பழக்க வழக்கங்களை வீடு வீடா தெரிஞ்சு அதை இதை பேசி புறங்கூறி திட்டண்டு திட்டி அப்படியா இருக்கும் பொழுது மகன் அவர்களுக்கு உள்ளண்டு மகனோடு அதை செய்ய மாட்டார். மகன் இருந்தார். மகன் தனியா இருக்க மாட்டாரு, டேடியும் இருப்பார். மகனை உடையவன் டேடியை உடையவன், அதி உயர்ந்த தேவனை உடையவன். You have the scripture. See? Very important scripture. You don't have it. எப்படியாவது ஒரு இடத்துல வந்து you as a son, as a father also. மகனை ஏற்றுக்கொள்கிறவன் மகனுக்கு கீழ்ப்படுகிறவன் டேடியையும் உடையவனாக இருக்கிறான். Now I am going to give you இந்த முதலாவது வாழ்க்கை. உலகம் ஜனம் அனைத்தும் கிறிஸ்தவர்கள் உட்பட மகன் இல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களது ஜீவியம் அப்படி, வாழ்க்கை அப்படி. காலையில எழுந்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் இவைகளை நாங்க படிக்கும் பொழுது நீ எவ்விதமாக வாழ்கிறாய் நாளாந்தம் என்பதை ஆராய்ந்து பாரு. ஆராய்ந்து பக்கத்தை மேல நான் சொல்ற நேரம் உனக்கு விளங்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அக்கிரமங்களினாலும்
அக்கிரமங்கள் trespasses பாவங்களினாலும் அக்கிரமம் பாவம் இல்லாத கட்டளைகள் இல்லாமல் ஜீவித்த நாட்கள் வெள்ளக்காரன் முழு பேரையும் வஞ்சிச்சு அமெரிக்கா கனடா முழு பேருக்கும் பரப்பி வச்சிருக்கிற கட்டளைகள் சிலுவையிலே அறையப்பட்டது. நாங்கள் கிருபையின் காலம் முட்டாள்கள். என்னென்றுதான் கணக்கு ஒப்பி வைப்பார்கள். வேத புரட்டுகளை எடுத்து இப்படியாக நான் சொல்வது ஆராய்ந்து பார். உண்மையானவைகளை பிடித்துக் கொள்ளும், மற்றதுகளை விடு அல்லது இனிமேல் பார்க்காது. நீ சப்ஸ்கிரைப் பண்ண வேணும், லைக் போட வேணும். ஏதோ நான் சொல்லவில்லை. இயேசுவா பேசிய வார்த்தைகள், டாடி அவரது கொள்கைகள் நான் சொல்லுவேன். எடுப்பது எடுக்காம விடுவது உன்னோடு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போனவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உலக ஜனங்கள் செத்தவர்களாயிருக்கிறார்கள். ஜனாதிபதி குடும்பங்கள், பிரதம மந்திரி குடும்பங்கள், உலக ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட இயேசுவின் வாழ்க்கை உள்ளே இல்லையோ செத்து போனவர்களாய் ஜீவிக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் வார்த்தையை ருசிக்க முடியாது. ஹவு டு செத்து போனவண்ட வாயில சாப்பட்டியில கொண்டை தேனை ஊத்தினா இனிக்குதண்டு சொல்லுவானா? இல்லையே. செத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தால் that's a time. வெளிச்சம் உள்ளே வாழ்வது. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. The people of the world are dead. ஒவ்வொரு ஜனாதிபதி, பிரதம மந்திரி, ராஜபக்ச குடும்பம், பைடன் குடும்பம், ஜஸ்டின் கனடா, அதி உயர்ந்த தேவனுடைய மகன் இல்லையோ dead. செத்தவர்கள் குடும்பங்களையே நடத்த முடியாது. என்னென்ன தேசத்தை நடத்துவது? நடைபணங்கள் என்று சொல்லுவார்கள். என்னத்துக்கு G7 77 தேவையில்லை. தாங்கள் செத்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியுமாண்டு நீ கேட்கிறாய். No. No. டேவிட் ராஜா செத்தவனாய் இருக்கவில்லை. அது உயர்ந்த தேவனோடு தொடர்பாக இருந்தால் இடையிலே பாவத்திலே விழுந்தான். மனம் திரும்பினான், மன்னிப்பு கேட்டான். உமக்கும் வானத்துக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். தேவன் அவர் பாவத்தை மன்னித்தார்.
இப்ப எபேசியர் 2 முன்பு வெளிச்சம் அடைய முன்பு ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு முன்பு வரும் கிறிஸ்தவன், வரும் ஒரு மனுஷன், நீ படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம், ஆதாமின் வாழ்க்கைக்குள்ளாய் இருக்கும் பொழுது பிசாசு கொடுத்த வாழ்க்கை அது எப்படியாய் நாளாந்தம் ஜீவிக்கப்படுது என்று சொல்லுவேன். இங்க பாருங்க, இதுல முற்காலத்தில் இவ்வுலக வழக்கம், ஆதாமின் வாழ்க்கையின் வழக்கம், பிசாசின் வஞ்சிப்பின் வழக்கம், உலகம் அனைத்தும் ஜனங்கள் அவனுடைய வஞ்சிப்பின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறார்கள். 1 யோகானன் 5:19. கண்கண்டீனமாய் போட்டிருக்கிறார்கள் இந்த பேனரிலே. பிகாஸ் அவர்களுக்கு குருடு. உலக ஜனங்கள் தாங்கள் இடர்வது இன்னென்றில் அறியாதிருக்கிறார்கள். சரி, ராஜபக்ச குடும்பத்தின் மூலமாக நாடு சீரழிந்து போனது. இதுக்கு பிறகு வஞ்சித்து வஞ்சித்து அரசாங்கத்தை அதை செய்வோம் இதை செய்வோம் என்று கடன் கொடுத்து 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 பொறியிலே அகப்படின ராட்சத பாம்பின் ஜனங்கள் இங்கே இருக்கிறார்களே இலங்கையில். அவர்களுக்கு தேவன் இல்லையே, அவர்களுக்கு மயன் இல்லையே. இவர்கள் அங்கால போக எதில இன்னும் அகப்பட இருக்கிறார்கள் என்று போராட்டம் நடத்தின போராளிகளின் கூட்டங்களுக்கு தெரியாது. எந்த உண்மை உள்ளவனை போட இருக்கிறார்கள் அரசாங்கத்தை. நாங்கள் முன்பு இந்த உலக வழக்கம், இந்த உலக வாழ்க்கையின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அவனுடைய கட்டளைகளுக்கு முதலாவது கீழ்ப்படியாமை இருக்கிறது. கிரைஸ்தவர்கள் வெள்ளக்காரண்ட வஞ்சிப்பான போதனையினாலே அவைகள் ஆணியெல்லாம் அடித்து கட்டளைகள் நீக்கப்பட்டது என்று சொல்லி தாங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லி இன்றைக்கு 2 ஒரு புல்பீட் இங்கால அடுத்த புல்பீட் இங்கால வாக்குவாதம் நடக்குது. இவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியப்படும், இவர் சொல்றார் இல்லை நாங்கள் கிருபையின் காலம். என்ன பைத்தியம்! இவர்களுக்காக கொடுத்த இந்த வெள்ளக்காரனுக்கு இதனுடைய பொறுப்பு இல்லையே. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாம் யூதர்களுக்கு கையளிக்கப்பட்டது. வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, யூரோப்புக்கு அல்ல. நோ நோ, 1000 times no, never. நல்ல வேளை அப்படி கொடுக்காம இருந்தும் தேவன் சொல்லாத, மகன் சொல்லாத, அப்போஸ்தலர்கள் சொல்லாத போதனை எல்லாம் கொண்டு பூத்தி தேவ குடும்பத்தை குழப்பி மூன்றாவது இல்லாத ஒரு ஆவியை கொண்டு வந்து பூத்தி
என்ன குழப்பி வச்சிருக்கிறார்கள் அமெரிக்க போதகர்கள், the faith preachers, teachers. நீ கேட்கிற உனக்கு நீ உண்மையை வெறுமை சீரியஸாக பைபிள் ஸ்டடி செய்தா ஒருவேளை உனக்கு காண்பிப்பார் அல்லது விட்டு போட்டு கிட. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிவது எல்லார் மேலும் விழுந்த பொறுப்பு. பிரசங்கி 12:13. முகம் கற்பனை என்று போடுவான். அவர் கட்டளைகளை கீழ்ப்படிந்து கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இது. இதை நீ நம்பாவிட்டால் ஒரு கத்திரிக்கோள் எடுத்து சிசர்ஸ் அந்த 13 வெட்டிவிடு. அப்படி சொல்லு, நான் இதை நம்ப மாட்டேன். வெளிப்படுத்தின புத்தகம் 12:17. வலிச்சர்ப்பம் சீனாக்காரன் சின்னம், வலுப்பாம்பு. என்னத்துல பிடிபட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? எங்கடாக்கள் லோட்டஸ் டவர் இல்ல, இந்த லோட்டஸ் டவர் கொழும்புல அது சாப்பாடையும் உரத்தையும் பசல கேஸையும் எண்ணெய் சாப்பாடு கொடுத்ததா? இது தேவையா? மனுஷர்களின் தேவை சந்திக்கப்பட வேணுமா? சாப்பாடு இல்லாம ஜனம் ஜாகுது. கீழ்ப்படியாதவர்களிடத்திலே இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிற வானத்தின் அசுத்த ஆவிகள் அவைகளின் பேற்றை நடந்து கொண்டீர்கள். நாங்கள் எல்லாரும் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் என்னடா நாம் எல்லாரும் வெளிச்சம் அடைந்தவர்கள். முந்தின காலத்தில் இருந்த நிலைமையை பவுல் சொல்லுகிறான். முற்காலத்தில் நம்முடைய மாமிசத்தின் இச்சைகளின்படியே வாழ்ந்து நமது மாமிசமும் மனமும் யோசனைகளும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தின்படி கேரக்டர் உலகத்தாரை போல மற்றவர்களை போல கோபாக்கினின் பிள்ளைகள். கோபாக்கினின் பிள்ளைகள் என்றால் தேவனுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். எங்கட கோபாக்கினை தான் பாவத்தின் கோபாக்கினை அவர் மரத்திலே தொங்கும் நேரம் விழுந்தது. யேசுவா வரும் அடியை நோவை மானியல் பாய்ந்த காயத்தினால் வேதனையும் அடைவதில்லை. கேள் கேள் கேள், தேவனுடைய கோபம் பாவிகள் மேல். நாங்க எல்லாரும் அவரது கோபம் அவர் மேல் விழுந்தது. உதாரணமாக இஸ்ராயல் பிலேயாமின் போதனையின்படி மோவாபிய பெண்களோடு
உடல் உறவு வைத்து பாவத்திலே ஈடுபட்டபடியால் தேவன் கடும் கோபம் கொண்டார். அப்படியாய் ஒரு மனுஷனும் மனுஷியும், மனுஷன் யூதன், மனுஷி மோவாபிய பெண், பினகாஸ் என்பவன் ஆரோனின் பேரன், அவர்கள் 20ஐயும் ஒரே குத்தாக குத்தி அவன் முதுகல குத்தி அது அவனுக்குள்ளாக வழிபட்டு அவளுடைய நெஞ்சுக்குள்ளால போய் கீழால போய் அந்த நேரம் தான் தேவனுடைய கோபம் நின்றது. பாவத்தின் மேலும் பாவிகள் மேலும் உள்ள தேவனுடைய கோப ஆக்கினை, பயங்கர கோபம். கேள், சிலுவை மரத்திலே தொங்கின இயேசுவா அதை ஏற்றுக்கொண்டார். அதுக்குத்தான் அவர் சொன்னவர், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? உனக்காக எனக்காக உலக ஜனங்கள் எல்லாருக்குமாக வழங்கிட்டுதான் கோப ஆக்கினை. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த தகுந்த மிகுந்த அன்பினாலே. ரைட், இப்ப ஆதாம் மூலம் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கை பிசாசுக்கு உட்பட்ட வாழ்க்கை. உலக ஜனம் அனைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை. மகன் இல்லாத தேவனுடைய வாழ்க்கை, அவருடைய மகன் அவரே வாழ்க்கை. இல்லாத எந்த ஜனாதிபதியோ எந்த பிரதம மந்திரியோ எந்த ஒரு பெரிய அதிகாரியோ படித்தவனோ படிக்காதவனோ அவன் செத்தவன். இருளுக்குள்ள இருந்து செத்தவர்களாய் இருந்தபடியால் மற்ற எல்லாரையும் போல நாங்களும் முற்காலத்திலே அப்படி இருந்த வாழ்க்கை. எங்கள் ஜனாதிபதி பிரதம மந்திரி குடும்பமும் அவர்களுடைய மறைவான பாவங்கள் வெளியே வராது என்று வஞ்சிக்கப்பட்டு செய்ய வேண்டிய களவுகளையும் பொய்களையும் சொல்லி கடைசியிலே நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாக இருந்தது. எண்கள் புத்தகம் 32:23 உன் பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். இவர்கள் எங்கே போகலாம்? இவர்கள் செய்த பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும். சிங்கப்பூரோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, எங்கு போனாலும் தொடர்ந்து பிடிக்கும். தப்பேலாது. ஏன் தேவன் தம்முடைய வார்த்தையிலே அப்படி கூறியிருக்கிறார்?
No. இந்த ஆதாமின் வாழ்க்கை, உலகத்தார் வாழ்க்கை, மகன் இல்லாத கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை, வெளிச்சம் கிடைக்காதவர்கள் எப்படி நாளாந்தம் எழுப்பி ஜீவிக்கிறார்கள்? அவர்களுக்கு வரும் யோசனைகளால் பைபிள் வாசிக்கலாம், ஒரு சர்ச்சுக்கு போகலாம், சும்மா கதையை விடுவோம். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் யோசனைகளினாலே வழி நடத்தப்படுகிறது. பவுல் சொன்னார், மனமும் மாமிசமும். 2 முந்தின வாழ்க்கை அதுதான். இப்பொழுது நீ யோசனைகளின்படி நடக்க முடியாது. உன்னை பேய் இழுத்து கொண்டு போகும். ஒரு நல்ல காரியத்தை காண்பிக்க வேண்டும். நீ சாத்திரங்க போக வேண்டி சொல்ல மாட்டான், நீ போக மாட்டாய். இப்ப நீ சொல்ல வேண்டும், செய்தி கிடைத்தது. எப்ப செத்தவர்? நேற்றைக்கு. அம்மா என்ன செய்ற? சகோதரர் அப்படி. இந்த சகோதரன், இந்த மனுஷன் இயேசுவுக்கு முன்னாலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தான். செய்தி கேட்டதும் அவன் வார்த்தையிலே பிடிபட்டவனாய் இருந்தபடியால் இயேசுவாவிட்ட சொன்னான், முதலில் நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி போட்டு வரட்டும். அவனுக்கு வந்தது யோசனை. கூடாத காரியமா? யோசனைகள் எங்க கொண்டு போகும் என்று பாருங்கள். யோசனைகளினால் ஜீவித்த காலம் இருதயம் தொடுபடாது, பிரகாசிக்கப்படாது. வரும் ஒரு மதம், கிறிஸ்தவம் அல்லது இனி ஆவிக்குரிய சபையிலும் இருந்திருக்கலாம். இங்க ஒன்றும் படவில்லை. உன் வாழ்க்கையில் மாற்றமே இருக்கவில்லை. எல்லாரையும் போல பைபிள் படித்தாய், ராப்போசனம் பங்கு பெற்றினாய், ஏதோ ஒரு ஊழியம் என்று செய்தாய், சண்டைக்கு உங்களுக்கு படிப்பிச்சாய், ஞான ஸ்நானம் பெற்றாய், உன் பேர் மாற்றப்பட்டது. இங்கே மாற்றம் இல்லை. ஒரு தினம் பிரயாசிக்கப்பட்டும் எபிரேயர் 6 அது உனக்கு நடக்கவில்லை. அதுதான் ஆதாமின் வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை, தேவனை அறியாத வாழ்க்கை. நீ ஜெபம் பண்ணுகிறாய், பாட்டு படிக்கிறாய், 5-6 அதிகாரம் வாசிக்கிறாய் பைபிள். Who cares? So இந்த மனுஷன் வார்த்தையிலே பிடிபட்டவனாக இவன் செய்தி கேள்விப்பட்டதும் தாப்பன் செத்து போட்டு யாரு தடை பண்ணுவான்? சரி, போய் அடக்க காரியங்கள்
செய்து போட்டு நீ வா. லூக்கா 9:59 வேறு ஒருவனை அவர் நோக்கி எனக்கு பின்னாலே வா என்றார். டேடி காட்டி கொடுத்திருப்பார், அவன்கிட்ட சொல்லு. அவனுக்கு செய்தி வந்துட்டு, உள்ளுக்கு யோசனைகள் வந்துட்டு, போய் சாப்பாட்டி பண்ண வேணும், அது செய்ய வேணும், இனத்தவர்கள் எத்தனையோ அனுமதி எடுக்க வேண்டும். எல்லாரும் என்னை காத்து கொண்டிருப்பார்கள். அப்படியான யோசனைகள் வந்து இருக்கும் இல்லையா? அவன் வந்து ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கமண்டி போட்டு வர எனக்கு உத்தரவு கொடும். இயேசுவா மறுமொழியாக, செத்து போனவர்கள் தங்கள் செத்து போனவர்களை அடக்கப்பட்டு நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பித்துக் கொள். போக விட இல்லை. நல்ல காரியம், எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். தகப்பனை அடக்கப்படுவது 10 தடவையா? ஒரு தாப்பன் செத்து போச்சு, அடக்கம் பண்ண போனா அது முடிஞ்சது. அதோட அந்த அனுபவம் இல்லை. இயேசுவை விட்டாரா? இல்லை. ரகசியம் நமக்கு தெரியாது. எவ்வளவு ரகசியங்களை அறிவித்து தேவன் வார்த்தையை அவர் வாயினாலே பேசினார். அவனை போக விடவில்லை. இந்த மனுஷன் எத்தனை வயதோ எனக்கு தெரியாது. நல்லொரு காரியம், வீட்டை போயிட்டு தகப்பனை அடக்கம் பண்ணி போட்டு மாறண்டவன் இயேசுவை விட இல்லை. செத்து போனவர்கள் செத்து போனவர்களை அடக்கம் பண்ணட்டும். செத்து போனவர்கள் அவனது இனத்தார், ஒருவேளை தாய், சகோதரங்கள், மற்றாக்கள், அவர்கள் அந்த வேலையை செய்யட்டும். நீ போய் ராஜ்யத்தை அறிவி. My goodness. அவன் கீழ்ப்படிந்தானா இல்லையா? இங்கே கீழ்ப்பட வீட்டுக்கு போயிருந்தாலும் எவ்விதமான பிசாசின் அட்டாக் ஒருவேளை திரும்பி வராமலே அங்கே நின்று விடுவான். அவர் கூட்டங்களுக்கு பின்னாலே, அவருக்கு பின்னாலே தெரிந்த இந்த மனுஷன் வருவானா வரமாட்டானா என்று டேடியும் யேசுவாவும் அறிந்து அவனை போக விடவில்லை. நல்ல காரியம். யோசனைகளின் வழியிலே போகப்படவில்லை. நல்லொரு காரியம் ஒரே ஒரு தடவை வாழ்க்கையிலே அதை செய்து போட்டு வர விடவில்லை. பிளீஸ்
meditate on these things. அவன் அங்கு அடக்கம் பண்ணப்பட்ட போக இவனை அதிகம் இதுன்னு சொல்லி அல்லது இவன்ட மனதுக்குள்ள இது எங்க போற அம்மாவும் தானிய அவன் தம்பி சரியான சின்னவன் வீட்டை பார்க்க வேண்டும் உழைக்கிறதுக்கு ஒரு யாரும் இல்லை நான் தான் போய் பணத்துக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பார்க்க வேணும். I mean, these are practical things in life. இல்லை ஒரு செத்த வீடு தாப்பம் சேர்த்து போச்சு. போறதா போவனாமட்டார் தீர்மானம் அவனுடையது. இவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்பட்டது. இவன் செத்தவனாக இருந்தால் வென்றவர். நான் அப்படி பார்க்கவில்லை. எப்பொழுது பார்த்தீங்கன்னு கேட்கிறையா இப்படி எங்க இந்த நேரம் உமது வேதத்தின் ஆழங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தது. எப்பொழுது கடைசியாக அந்த வார்த்தையை ஜெபம் பண்ணினாய்? பண்ணினியா? மறுபடி கூட நான் பூமியிலே ஒரு அந்நியன் பரதேசி. உமது கட்டளைகளை வார்த்தையை எனக்கு மறையாதையும் எனக்கு மரியாதையும் டாடி ஆரம்பத்திலே இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை வைத்து படித்த ஒரு மனுஷன் ரேடியோ சலோன் அந்த நேரம் அந்த பாட்டு புள்ளிஞ்ச எடுத்தது இல்லை. ஐ திங்க் அந்த படிச்ச மனுஷன் நித்திரை அடைந்து போனான். முழு இருதயத்தோ உம்மை தேடுகிறேன். உம் கட்டளைகளை என்றும் விட்டு வழி தப்ப விடாதே. பாவம் செய்யாத
படிக்கிறது உம்மக்கை இதயத்திலே என்றும் வைத்தது உம்மக்கை இதயத்திலே என்றும் Do we hear songs like that today? Never. அப்படியான பாட்டுகள் நீ அவரை நேசிக்கிறாயா? அவருடைய உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? இந்த டேவிடின் வார்த்தைகளை எடுத்து ஜபமாக அவரிடத்திலே கெஞ்சி இருக்கிறாயா? வார்த்தையை என்னை விட்டு எடுத்து போடாதே, நான் ஒன்றும் கேட்கவில்லை. Don't take your word from my mouth, please. சந்தோஷம் இயேசுவா சொன்ன காரியமா உனக்கு சந்தோஷம்? நான் என் அடியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீயும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படின என்னுடைய அன்பிலை நீ நிலைத்திருப்பாய். என் சந்தோஷம் உள்ளே இருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை சொன்னேன். செல்வத்திலே களி கூறுகின்றது போல வார்த்தையின் வழியில் களி கூறுகிறேனது கட்டளைகளை வழிகளை கண்ணோக்குகிறேன் மகளே கட்டளையில் வார்த்தை என்றும் மறுவே மகளே கட்டளையில் வார்த்தை என்றும் மறுவே. தனியாக அவரை சந்தித்து உன் வீட்டிலேயோ
கடற்கரையிலையோ எங்கேயோ யேசுவ வானத்தை அடாந்து பார்த்த மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். உம் கட்டளைகளை விட்டு வழி தப்ப என்னை விடாதையும். கேட்ட சுக்க செய்திக்கு வீட்டுக்கு போய் தகப்பனை அடக்கம் பண்ண இயேசுவ விடவில்லை. மாநகர முறையிலே தாய்க்கு சகோதரங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய நேரம் எது? அதுதான் அந்த நாள். இயேசுவ விடவில்லை. Don't change the tune. I've told you many times. அவன் போனானோ இல்லையோ நாம் அறியும். இயேசுவா தடை பண்ணினான். அவன் கேட்டது சரியான காரியம். வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அந்த தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும். Yeshua said, "Don't go." எங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. மிருகங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு காரியம் நினைவுகளும் தீர்மானம் எடுக்கும் சித்தம். அவன் மனதிலே வந்த யோசனை தேவனுடைய பார்வையின்படி வீட்டுக்கு போவது நல்லது அல்ல என்று கண்டால். I am talking to you about the life of the worldly people. உலகத்தார் தங்கள் சிந்தனைகளினாலே நாங்களும் முற்காலத்திலே இருந்து சிந்தனைகளினால் வழிநடத்தப்பட்டோம். மனதால் உணர்ச்சிகளால். அது தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு சரி வராது. அதற்காக இயேசுவா அவனை விடவில்லை. அவன் கேட்டான். தேங்க்யூ. அவன் அந்த செய்தியை வீட்டிலே தகப்பன் செத்து போனார் என்று யாரோ வந்து சொல்லிக்க வேணும். இங்கெங்கோ கூட்டம் நடக்குது. அவன் இயேசுவோடு கூட இருக்கிறான். பீட்டர், ஜான், ஜேம்ஸ் எல்லாரும் கூட இருக்கிறார்கள். இவன் ஒரு வேறொருவன். இவனை சீசன் என்று சொல்லியும் இல்லை. ஆறு வந்து காதுக்குள்ள சொல்லி இருக்கிறான், your father is dead. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போய் கொண்டு இருக்கும் நேரத்தில்
நான் வாகனத்தை ஓடிக்கொண்டிருந்தது. டிரைவிங். ஒரு செய்தி வந்தது. என்னோடு ஊழியக்காரர்கள் அந்த வாகனத்தில் your brother is dead. மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரன், குடும்பத்திலே மூத்தவர். தொடர்ந்து அவரது இறக்கத்தால் தாங்குதலை நான் இவைகளெல்லாம் நான் கற்பித்திருக்கிறேன். நான் போய் அந்த ஜனங்களை சந்தித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை கொடுத்து போட்டு வந்தேன். Very tough. அதிலே இது ஒரு கதையிலே உதாரணம் சொல்லிக் கொண்டிருந்தேன். எந்த வாழ்க்கையிலே ஏற்பட்டது. அங்கு போய் அந்த கூட்டத்திலே அதிலே என்னை எனக்கு தெரியாமல் என் சகோதரன் அந்த காரியத்தில் ஈடுபட்டது. இறந்து போன சகோதரன் வந்துட்டது. I couldn't speak. என்னால் பேச முடியவில்லை. ஏன் இவைகளை சொல்லுகிறேன்? யாராவது நீங்கள் இது வாசிக்கும் பொழுது இந்த மனுஷனுக்கு அந்த கூட்டத்தில் இப்படி செய்தி வந்து வீட்டு போக முடியாத நிலைமையில இயேசுவை தடைபண்ண. Did you meditate? Did you think about it? நீ அவனுடைய நிலையிலே இருந்தால் போக அங்கே இருக்கிற செத்து போனவர்களையே அடக்கம் தாப்பண்டாக்கள், அம்மா, சகோதரங்கள், அவங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் வெளிச்சம் இல்லாது அங்கே இருக்கிறாங்க. இவன் இயேசுவோட கூட்டத்தில் ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனுக்குள்ளே வார்த்தை போனதை கண்டு நீ போய் ராஜ்யத்தை அறிவித்துக் கொள். செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். நீ செத்தவன் அல்ல. அவர் சொல்லவில்லை. அது நல்லது சொன்னார். அல்லது போவன் நான் உண்டாக நிப்பாட்டினா சிந்தனைகளிலே ஜீவிக்க முடியாது. உணர்ச்சிகளிலே ஜீவிக்க முடியாது. ராஜ்யத்தின் வாழ்க்கை வித்தியாசம். இவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து போனானா, போகாமல் விட்டானா, அல்லது போனானாண்டு இங்கே கூறப்படவில்லை. லூக்கா அங்கால எழுதவில்லை. We don't know. இயேசுவுக்கு தெரியும். வாலிப சகோதரன் பின்தொடர முடியாமல் பண ஆசையிலே பிடிபட்டு இருந்தபடியால் அவன் இயேசுவை விட்டு தூரமாய் துக்கத்திலே போனது நாங்கள் வாசிக்கிறோம்.
சிந்தனைகளினால் ஜீவிக்கிறது ஆதாமின் வாழ்க்கை, யோசனைகளினால் ஜீவிக்கிறது உலகத்தின் வாழ்க்கை. எல்லா ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் அதிகாரிகள், கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ், எல்லா அரசாங்க காரியாலயங்களிலே இருக்கிறவர்கள், the municipal council, kachari, the banks, all the other departments, you name it, they're dead. Let these words sink inside your heart. நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் ஒன்னு இருதயத்துக்குள்ளே இறங்கட்டும், ஈய கட்டியை தண்ணீரிலே போட்ட மாதிரி. சிந்தனைகளுக்கும் உணர்ச்சிக்கும் இயேசுவா அந்த மனுஷனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அது உலக வாழ்க்கை. நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வாரன். No. No. இந்த உலக வாழ்க்கையோடு ஆதாமின் வாழ்க்கையோடு 90% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் சபையிலே குந்தி இருக்கிறவர்கள். சத்தவர்களை வழி நடத்துகிறார்கள் சபைகளிலே. வது வார்த்தை லூக்கா 9. பின்பு வேறு ஒருவன் அவரை நோக்கி, எஜமானே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் me first, I will follow you, but me first. முன்பு நான் உம்மை பின்பற்றுவேன், மறக்கவில்லை, பட் முன்பு நான். How about you? அவன் முன்பு நான் போய் வீட்டுக்கு போய் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு ஃபேமிலி டாய் அங்க வச்சார் கைய. நீ என்ன செய்திருப்பாய்? இயேசுவுக்கு முன்பு இருந்தால் உன் தகப்பன் சேர்த்து போச்சு, உன் சகோதரன் வந்து சொல்லுது, என்ன செய்வாய்? இங்க வாசிக்கலாம், இங்க வாய்ச்சி போட்டு சும்மா தூக்கி எறியலாம். Put yourself அந்த மனுஷனின் ஷூஸ்ல கால போடு. அதுக்கு தான் மெடிடேஷன் தேவை. இன்றைக்கு இயேசுவுக்கு பின்னால போற கதையே இல்லை. மோரிஜ மண்டபத்தில் சேர்ந்தாச்சு, ஞானசாரம் எடுத்தாச்சு, ராபோசனம் எடுத்தாச்சு. பேய்கள் மாதிரி தெரிய வேண்டியதானே. வழி நடத்துறவர்களும் பேய்கள், கலைகள், பேய்களை வழி நடத்தும் எல்லாம் பேய் கும்பம்.
எந்த நேரம் கண் வந்து அவங்க விட்டு போன இடத்துலதான் இருக்க முடியவில்லை. ஏன்? மாயமாவும் ஒரு கிறிஸ்து, அந்த கிறிஸ்து அது வந்து வஞ்சிக்குது. இவங்க சரியான இயேசுவை நம்பி எப்படி சரியான இயேசுவை உனக்குள்ள மாறது? சுத்த வஞ்சிப்பு, சுத்த மாயமானம், உருட்டும் திரட்டும் பொய்யும். காசை வச்சுட்டு ஆக்களை வாங்கலாமா? அவங்களுக்கு கொண்டை தம்படி போடுறேன், இவங்களுக்கு கொண்டை கொஞ்சம் காணிக்க கொடுக்கிறேன், இவங்களுக்கு எச்சாமா பெற்ற போடுகிற. வேறொருவன் அவரை நோக்கி, எஜமானே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் தான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. முதலில் நான் yes, I will follow you, but me first. Me first. நான் போய் வீட்டில் இடத்தில் அனுப்பி வைத்தபடி எனக்கு உத்தரவு. He wants to go and say goodbye. Huh? Home. அதுக்கு என்ன மறுபடி என்று பார்ப்போம். ஒன்பது 61. மற்றொரு மனிதன், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனால் நான் போய் முதலில் என் குடும்பத்தாரிடம் விடை பெற்று வருவேன். He wants to say bye bye, I'm going for ministry. அப்ப திரும்பவேன் தெரியாது. எனக்கு உள்ளுக்கு ஆசை வந்துட்டது அவரை பின்னால போக. அப்ப அவனுக்கு யோசனை வந்தது, அவர்கிட்ட கேட்டுட்டு போவோம். அது ஒரு பெரிய காரியம். இருந்தா பல கூட்டத்தில் இருந்து மறையே இல்லை. அவனும் அப்படித்தான், தாப்பன் சேர்த்து போன மனுஷன். இயேசுவிட்ட கேட்டது, வீட்டை போய் எல்லாருக்கும் தான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்ல போறார். சோ இனி எப்ப காணுவனோ தெரியாது. அவங்க எல்லா இடத்தையும் ஒரு நேரம் ஒரு இடம், இன்னொரு நாள் இன்னும் ஒரு இடம் மூவ் பண்ணி கொண்டு போறாங்க அவரும் சிஷ்யர்களும். அப்ப நான் போயிட்டு அப்ப நான் குடும்பத்தார்கிட்ட சொல்லி போட்டு வரணும், எங்களா போனவன் காணல என்று அப்படியே யோசனை வந்து இயேசுவாட்ட கேட்கிறான். நான் வாரன் உமக்கு பின்னால, ஆனா முதலில் போய் வீட்டை குட் பை சொல்லிட்டு வாரன். இயேசுவா ஒருவன் வயலை உழ ஆரம்பித்து பின்னோக்கி பார்த்தால் வயலை உழுவதற்கு பின்னோக்கி பார்த்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தாதவனாவான். எப்படியா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று வழக்கமான மொழிபெயர்ப்பு. பின்னிட்டு பார்த்தது குடும்பத்தை.
வெளியாங்களுக்கு சொல்ல போவதும் இல்லை, சொல்லுகிறதும் இல்லை. இந்த வார்த்தையின் வெளிச்சம் அடைந்த என் சகோதரங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கதைக்கிறது எல்லாம் இந்த இடத்திலே வந்த காரியம். சாராம்சம் தருகிறேன். இன்னும் முதலாவது, ஆதாமின் வாழ்க்கை யோசனைகளால் ஜீவிப்பது. அதில் அன்னிக்கிறேன், யோசனைகளாலே வழி நடத்தப்படுகிறோம். பழைய வாழ்க்கை சிந்தனைகள். அப்ப இயேசுவை எனக்கு சொல்றான், வீட்டை போய் குட் பாயா, இவர் நிலைமை எப்படி என்று காட்டுகிறார். நீ ராஜ்யத்துல கை போட்டுட்டாய், இப்ப என்ன வீட்டை பத்தி யோசனை போடலையா? வீட்டுக்கார் சொல்ல போறாய், அங்க தரமான பேய்கள் இருந்து உன்னை விடாட்டி உனக்கு பைத்தியமா? இந்த ஊழியம் என்று போய் எத்தனை பேர் பிறண்டு கிடக்குறாங்க. ஆரோ ஒரு திக்க தெரிஞ்சு போட்டு அவருக்கு பின்னால போயிட்டு குடும்பம் இது இல்லையா? உண்மை எந்த யோசனை வந்தது உள்ளே? எப்பொழுது வந்தது? முதலாவது எந்த யோசனைக்கு இடம் கொடுத்தாய்? எப்பொழுது? எத்தனையோ பேர் விழுந்து போவார்கள். இயேசுவை பேசுவதாக சொல்றார், முதல் இருந்த அன்பை நீ விட்டாய். வார்த்தையில் இருந்த அன்பு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, பேய்களை துரத்த, நோய்களை குணமாக்க, அவர்களுக்கு பேயினால் தாக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல, நீ ஒப்பு கொடுத்திருந்தாய் அல்லவா? வீட்டை போய் குட் பை சொல்லவா? யேசுவோட பதில பாருங்க. You look back, இந்த உலகத்தாரோட வழக்கத்தின்படி குட் பை. அவர்களுக்கு அதனாலே என்ன ஆறுதல்? அவன் பிடிச்சு இழுத்து வைப்பான் வீட்டில் உள்ள ஆக்கள். அவங்களுக்கு நீ உன்னுடைய அர்ப்பணம் தெரியாது. அவங்க வீட்டு போட்டு வேற வேலையை பார்ப்பாங்க. நீ போன என்ன போட்டி என்ன சோவுக்கே தனியா இருக்க போறது. நெய் அவர்கள் கலப்பையின் மேல் கைய வைக்கவில்லை. உலகம் நடக்கிறது இதுதான். சிந்தனைகளிலே ஜீவிப்பது அல்லது வார்த்தையிலே ஜீவித்த பிறகு ஸ்விட்ச் ஓவர். ரெண்டு வழிகள். ஒரு வழி வார்த்தையிலே, மற்ற வழி சிந்தனைகளிலே. Time and again, Yeshua is bringing the kingdom, the kingdom, the kingdom. அவர்கள் அங்கே சத்தாக்கள் அடக்கப்படட்டும், அவர்கள் எடுக்க வேண்டிய அனுமதியை எடுக்கட்டும். அங்க உள்ளாக்கள் நீ போய் ராஜ்யத்தை அறிவி.
That was Yeshua's words. I will say that. I don't care. Anybody thinks anything. யார் நினைச்சாலும் நினைக்கட்டு. அவன் நினைவிலே வாழ்ந்து நினைவிலே சாகட்டும். இயேசுவின் வார்த்தை அறிவிக்கப்படும். ரெண்டு வழிகள், ரெண்டு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை மனுஷனின் யோசனைகளிலே, அடுத்தது தேவனுடைய வார்த்தையிலே. எந்த வாழ்க்கை ஜீவிக்கிறாய்? முன்பு யோசனைகளிலே நடந்து, உணர்ச்சிகளிலே நடந்து ஜீவித்த காரியம் வாழ்க்கை. அவரின் வெளிச்சம் வந்து பிரகாசிக்கப்பட்டிருந்தால், வேறே 6ஆம் அதிகாரம், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பறவை இவை ருசி பார்த்தும் தேவனுடைய நல்ல வார்த்தையை ருசித்தும் இவன் ருசி காட்டி விட்டு வீட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு பாவன் நான் என்ன செய்தான்? போயிட்டு பாவன். No, Yeshua didn't allow. No. எல்லாவற்றுக்கும் முடிவு காலம் வந்திருக்கிறது. நீ எந்த வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதை செக் பண்ணு. We will continue from there. உலகத்தார் வாழ்க்கை சிந்தனைகளிலே வீணான யோசனைகளில் வாழ்கிறார்கள். ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், பேங்க் மேனேஜர்ஸ், டாக்டர்ஸ், engineers, everyone. We come to the end of the teaching for today. The second day of the week. சிந்தனைகளுக்குள்ளாக பேய் வந்து பூந்து உணர்ச்சிகளை தூண்டி பாவத்திலே விழுத்தலாம். வஞ்சிக்கப்பட்ட பேயின் போதனைகளுக்கு கொண்டு போகலாம். Yeah. Receive the blessings. Yavreka Yehovah Vaishmareka. Yair Yehovah Panaveleka Vivneka. Iza Yehovah Panaveleka. Vaisab Eka Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. கேட்ட வார்த்தைகளை திருப்பி கேளுங்கள். இன்றைக்கு கேள்விய ஆதாமின் வாழ்க்கை உள்ளே வெளியாலே கிறிஸ்தவன் ஆவிக்குரிய சபை அப்படியா? அல்லது இயேசுவின் வாழ்க்கை அவருக்கு பின்னாலே வார்த்தைக்கு பின்னாலே போகிறாயா? உன்னை செக் பண்ணிப்பார்.
மறுபடியும் சந்திக்கும் வரை அவருடைய சித்தப்படி. God bless you. Shalom.